ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சிக்கன் பிரியாணி இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, பேலி வெங்காயம் போட்ட குவான்டிட்டி 1/2 ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுறதும் தட்டி போட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்து தட்டி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் குட்டி தக்காளியாக இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்து யூஸ் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரியாணி மசாலா 2 டீஸ்பூனும், கரம் மசாலா 1 டீஸ்பூனு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ ஒரு 1/2 kg சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸோட குவான்டிட்டிக்கு சிக்கன் டபுளாக எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே ரைஸை போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதெல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடுங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. கூடயே பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ஆனியன் சாலட் வச்சு சாப்பிட்டா நீங்களும்